சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த 7ஆம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் 9 தீவிரவாத முகாம்கள் இந்திய விமானப்படையால் அழிக்கப்பட்டன. இதையடுத்து மே 7 முதல் 10ஆம் தேதி வரை இந்தியா பாகிஸ்தான் இடையே கடுமையான மோதல் நடைபெற்றது. மே 9ஆம் தேதி நள்ளிரவில் பாகிஸ்தானின் 11 விமானப்படை தளங்களை இந்தியா தகர்த்தெறித்தது. இந்தியா இந்த தாக்குதலுக்கான முதல் கட்டமாக லட்சியா என்ற பெயரிலான ஆளில்லா விமானங்கள் பாகிஸ்தான் மீது பறக்கவிடப்பட்டன. பாகிஸ்தான் படைகள் இவற்றை உண்மையான போர் விமானங்களாக நினைத்து ஏமாறும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டிருந்தன. இதனை நம்பிய பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் விமானப்படை அனைத்து பாதுகாப்பு கவசங்களையும் இயக்கி லட்சியா ட்ரோன்களை சுட முயற்சி செய்தது. ஆனால் மணிக்கு 850 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இந்த ட்ரோன்கள் எந்த ஒரு தாக்கத்திற்கும் இலக்காகாமல் மீண்டன. இதே சமயத்தில் இந்திய எல்லையிலிருந்து சுகோய், ரஃபேல் போர் விமானங்கள் பறந்து சென்று பாகிஸ்தானின் விமான தளங்களை தாக்கின. இதில் பாகிஸ்தானின் 11 விமான தளங்கள் கடுமையாக சேதமடைந்தன. ராட்சத பள்ளங்கள் ஓடுதளங்களில் ஏற்பட்டதால் விமானங்கள் இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் லட்சியா ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எங்கு உள்ளன என்பது துல்லியமாக கண்டறியப்பட்டு அவை அழிக்கப்பட்டன. இது இந்தியாவின் தொழில்நுட்ப நுண்ணறிவையும் ராணுவ திட்டமிடல் திறமையையும் வெளிக்கொணரும் சிறப்பு நடவடிக்கையாக அமைந்துள்ளது.